பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா அவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவங்க டைட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு சில ரெக்கார்ட்ஸும் இந்த இடத்துல படைச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அதாவது 7 சீசன் பிக் பாஸ்லயே வந்து அர்ச்சனா அவர்கள் தான் அதிகபட்சமான வாங்கி இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆரி அவர்களுக்கு தான் வந்து மக்கள் மத்தியில் அதிக அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. அண்ட் ஆரி அவர்களுக்கு தான் 16 கோடி வாக்குகள் விழப்பட்டிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த ரெக்கார்டை வந்து யாருமே பிரேக் பண்ணல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்போ அர்ச்சனா அவர்கள் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருந்திருக்காங்க. அர்ச்சனா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 19 கோடி வாக்குகள் வந்து விழப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அர்ச்சனா தான் ஃபர்ஸ்ட் வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் டு வின் பிக் பாஸ். இந்த சீசன்ல அர்ச்சனா அவர்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருந்துச்சு. அவங்க என்னதான் 30 நாள் கழிச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அண்ட் யாரெல்லாம் என்னென்ன தவறான விஷயங்கள் பண்ணாங்களோ அதை எல்லாமே வந்து ரொம்ப நேர்மையா எல்லாத்தையும் முன்னெடுத்து வச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க தப்பு அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. முக்கியமான விஷயம் அவங்க பிரதீப் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மாயா அண்ட் கேங் பண்ண விஷயம் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி விஷயத்த அவங்க தான் முதல்ல எடுத்து முன்னாடி வச்சிருந்தாங்க. தமிழ் பிக் பாஸ்ல வந்துட்டு 2வது விமன் கண்டெஸ்டன்ட் டு வின் பிக் பாஸ் டைட்டில் அப்படின்ற ரெக்கார்டும் இப்போ அவங்கள்ட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ரித்விகா அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் ரித்விகாவுக்கு அப்புறமா வந்து வேற எந்த ஃபீமேல் கண்டெஸ்டன்ட்டுமே ஜெயிக்க கிடையாது. ரொம்ப முக்கியமா சொல்ல போனா ஃபைனல் வரைக்குமே வந்து பெருசா எந்த விதமான கண்டெஸ்டன்ஸ் வர கிடையாது. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபைனல் வரைக்கும் அர்ச்சனா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாண்டு இருந்தாங்க. அண்ட் அர்ச்சனா அவர்கள் கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த விதத்துல அர்ச்சனா அவர்கள் இப்போ டைட்டில் வின்னர் இருந்திருக்காங்க. அண்ட் அர்ச்சனா அவர்களுக்கு இதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் வரும். அர்ச்சனா வந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூட சீக்கிரம் பெரிய ஸ்கிரீன்ல அர்ச்சனா அவர்களை ஒரு பெரிய ஆக்ட்ரஸா நம்மளாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு காத்துட்டு இருக்காங்க. அண்ட் அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எக்கச்சக்கமான விஷஸ் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா சொல்ல போனோம்னா பிக் பாஸோட முன்னாள் கண்டெஸ்டன்ஸ் நிறைய பேருமே வந்து அர்ச்சனா அவர்களுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய மக்களும் அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில செலிபிரிட்டிஸ்மே வந்து அர்ச்சனா அவர்களுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அர்ச்சனா அவர்கள் ஃபர்ஸ்ட் என்ன படம் சைன் பண்ண போறாங்க, அண்ட் அர்ச்சனா அவர்கள் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா ஒரு கோட்ஸ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோட்ஸ் மூலியமா அர்ச்சனா அவர்கள் அவங்களுக்கு ஓட் பண்ண எல்லா மக்களுக்குமே ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நான் இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கல. பட் நான் டைட்டில் வின்னர் ஆயிருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை நான் அப்படியே பிடிச்சிட்டு அடுத்த லெவல் அடுத்தடுத்து போக போறேன். உங்க எல்லாத்தையுமே வந்து நான் எப்பொழுதும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அவர்கள் இந்த போஸ்ட் மூலம் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நீங்களா சொல்லுங்க, அர்ச்சனா அவர்கள் ஜெயிச்சது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அண்ட் அர்ச்சனா அவர்கள் அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.